டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஆர்பி போர்டில் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கான டென்டேட்டிவ் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் போட்டிருந்தீங்க. ஸோ 82 மார்க் வந்திருக்கு, 90 மார்க் வந்திருக்கு, 100 மார்க்கு கூட வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தீங்க. ரொம்பவே சந்தோஷம். எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன். ஸோ நிறைய மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க நம்ம ஃபாலோவர்ஸாக இருந்து. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு நியூஸாக இருந்தது காலையிலே. அதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணாத இருந்து நீங்கள் பாஸ் ஆகியிருந்தாலும் சந்தோஷம். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு மட்டும் நான் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ இப்போது அடுத்த ப்ராசஸ் ஆக்சுவலாக வந்து டெட் எக்ஸாம் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு, அது பாஸ் பண்ணுறது தான் பெரிய கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டட் ப்ராசஸ். ஒரு 82 மார்க் எடுத்தால் பாஸு அப்படின்றது ஒரு 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 வரையறுக்கப்பட்ட ஒரு விஷயம். அதில் நீங்கள் வந்து குவாலிஃபைடாக இருக்கீங்க, சந்தோஷம். பட் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகணும் இப்போ. ஸோ நெக்ஸ்ட் லெவல் போகும்போது இவ்வளோ மார்க் எடுத்தால் தான் பாஸு, உங்களுக்கு இவ்வளோ மார்க் எடுத்தால் வேலை அப்படின்னு வந்து வரையறுக்கப்படலை. அப்போது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கட் ஆஃப் லெவலில் நம்ம வந்து ரீச் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ கட் ஆஃபில் நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? பிஃபோராக ஸ்டார்ட் பண்ணணும். சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து பாஸ் ஆகிடுச்சு, நான் கன்ஃபார்ம் நான் நெக்ஸ்ட் லெவல் போகிறேன், நான் பேப்பர் 1 நான் பாஸ் பண்ணியிருக்கேன், நான் வந்து செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு நான் வந்து எக்ஸாம் படிக்க போகிறேன் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க இப்போவே. செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம மெஸ்மரைஸ் அகாடமியில் கிளாஸ் கேட்டிருந்தீங்க. அதுக்கான கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் 2 சப்ஜெக்ட்டுக்கான கிளாஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறோம். அது முடிஞ்ச பிறகு சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ். ஸோ 1 பை 1 நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எஸ்சிடி எக்ஸாம் ப்ரிப்பரேட்டராக இருக்கேன், என்னுடைய கிளாஸ் இங்கிலீஷ் கிளாஸும் மேடமுடைய கிளாஸ் மேக்ஸ் கிளாஸும் தேவைப்படுது அப்படின்னா ஸோ இந்த வீக்குக்குள்ளே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய ப்ராசஸ் எப்படி வந்து நம்ம கிளாஸை நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணணும், எப்படி நம்மளுடைய கிளாஸ் இருக்கும், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, எல்லா டீட்டெயிலும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இன்னொரு 1 or 2 டேஸில் நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். வேணுன்றவங்க பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே நீங்கள் வந்து டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து யூஜிடிஆர்பி இல்லைனா பிடி பிஆர்டி, ஸோ இந்த எக்ஸாம் இது எல்லாமே சேர்த்து ஒரே எக்ஸாம் தான், டிஃப்ரெண்ட் நேமில் வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ ஷார்ட்டாக யூஜிடிஆர்பி இதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். யூஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்லேருந்து மட்டும் 150 மார்க் வரும். மேஜர் சப்ஜெக்ட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், நான் பிஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போது பிஏ இங்கிலீஷ்க்கு படித்ததுக்கு டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லிட்ரேச்சர் லெவலில் 150 மார்க்குக்கு வந்து தனியாக ஒரு சிலபஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அதுக்கான புக்ஸ் வந்து நம்ம அகாடமியில் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் மந்த்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பப்ளிஷ் பண்ண போகிறோம். அதே மாதிரி நீங்கள் யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சேனலுடைய லிங்க் இருக்கும். ஸோ நம்ம பிஜிடிஆர்பிக்குன்னு பண்ண சேனல், அந்த சேனலில் தான் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சேனலில் நம்ம யூஜிடிஆர்பிக்கும் அதில் தான் நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து டெட்டுக்கான சேனல், டெட்டு பிஓ எக்ஸாம், ஸோ இதுக்கான சேனல் அப்படின்றதால இதில் வந்து நம்ம யூஜிடிஆர்பி எக்ஸாமை அதனுடைய கைடன்ஸ் இதில் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறதில்ல. இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் மட்டும் அந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸோ எப்படி படிக்கலான்னு மட்டும்தான் நம்ம சொல்லுவோமே தவிர கம்ப்ளீட் கைடன்ஸ் என்னால் கொடுக்க முடியாது. பட் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் நான் கைடன்ஸ் கொடுக்க ரெடி. ஸோ வேணுன்றவங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படியெல்லாம் படிக்கணும், என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணணும் அப்படின்றத நான் 1 by 1 அந்த சேனலில் நான் அப்டேட் பண்ணிட்டு வந்துடுவேன். அதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது இதில் வந்து உங்களுடைய டிகிரி ஸ்டாண்டர்டில் 150 மார்க்குக்கு வரும். என்ன டிபார்ட்மெண்ட்டோ, இப்போ நீங்கள் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்னா மேக்ஸ்லேருந்து மட்டும் 150 கொஷின்ஸ். அந்த 150 கொஷின்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃபில் வரணும். ப்ளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி. ஸோ இதுவுமே நம்ம டிஆர்பி போர்டில் எல்லா ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமுக்குமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம டிஆர்பி போர்டில் நீங்கள் எஸ்சிடி எக்ஸாம் நீங்கள் எழுதினாலும் இல்லை நீங்கள் டிஆர்பி பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி பிஓ எக்ஸாம் எந்த எக்ஸாம் எழுதினாலும் தமிழ் எலிஜிபிலிட்டியிலேருந்து நீங்கள் 20 மார்க் எடுக்கணும். அது கம்பல்சரி ஆக்கியிருக்காங்க. ஓகேவா? அது ஏன் எதுக்கு இந்த மாதிரியான கொஷினிங்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. பட் அந்த எக்ஸாம் அந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 மார்க் நீங்கள் எடுக்கணும் 50 மார்க்குக்கு.
ஸோ அது கம்பல்சரி ஆகி இருக்கிறதால அதுக்குமே நீங்கள் வந்து சேர்த்து ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குமே நம்ம சேனல்லே உங்களுக்கு வந்து கைடன்ஸ் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். ஸோ இப்போ நம்ம கட் ஆஃபில் உள்ளே வரணும், நம்ம எப்படி வந்து கட் ஆஃப் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மார்க்குக்கு மேலே நீங்கள் வரீங்கனால 100% வேலை கிடச்சிரும். நீங்கள் ஒரு ஒரு சப்ஜெக்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூஜிடிஆர்பியாக இருக்கட்டும், இல்லை எஸ்சிடி, இந்த நியமன தேர்வுகளில் ஒரு 100 மார்க்குக்கு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து கட் ஆஃப்குள்ளே வந்துடலாம். என்ன பண்ணுங்கன்னா ஒரே டைம் தான் நான் வந்து எக்ஸாம் எழுதி ஒரே டைமில் வேலை வாங்கிடணும். அதுக்காக நான் என்ன முயற்சி வேணால் பண்ணுவேன் அப்படின்னு யோசிங்க. நான் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்குறேன், நோட்டிஃபிகேஷன் வரட்டும். ஏன்னா இப்போ வந்து டெட் எக்ஸாமே நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் கிளியர் பண்ணிகிட்ருப்பீங்க. பட் இது வந்து இந்த ஒரு லெவல் ஆஃப் ப்ராசஸ் வந்து பார்த்தோன்னா நியமன தேர்வுலேயும் வந்து கிடச்சிடும் அப்படின்னு நம்புறது தப்பு. ஸ்டார்ட் இயர்லி, இதுதான் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன். எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோராக நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுடைய வெற்றி உங்கள் கையில் இருக்கும். ஸோ நீங்கள் இதுக்கு மேலே முடிவு பண்ணிக்கொண்டு தான் டெட்டு பேப்பர் 1 நான் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களா, இல்லை பேப்பர் 2வா, இல்லை நான் 2மே பாஸு, நான் 2மே சேர்த்து படிக்க போகிறேன் அப்படின்னாலும் உங்கள் சாய்ஸ். ஸோ எது வந்து உங்களுக்கு வந்து வரும் அப்படின்றத பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி உங்களை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்டார்ட் ப்ரிப்பேர். ஒரு ஸ்டடி பிளான் போடுவீங்களா, இல்லை நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும், ஸோ என்ன மாதிரியான ப்ராசஸ் நான் பண்ணி கொடுத்தாக்கா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நம்ம சேனல் வழியாக நான் என்னென்ன பண்ணணும், ஸோ எல்லாமே நீங்கள் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நானுமே ஹெல்ப் பண்ணுறேன். கிட்ட வந்துட்டீங்க, டெட் எக்ஸாம் அப்படின்றது ஒரு 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 பார்ட். நீங்கள் ஜாப் வாங்க போகிறதுல ஒரு பார்ட். அந்த ஒரு பார்ட்டு நீங்கள் முடிச்சிட்டிங்க, கிட்ட வந்துட்ட பிறகு அடுத்த பார்ட்டுக்கு நீங்கள் போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா என்னத்தோனா படிக்க வேண்டாம், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போடுங்க. ஒரே டைம் தான். யூஜிடிஆர்பியா, இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டா, நான் ஒரே ஒரு வாட்டி தான் நான் இந்த எக்ஸாம் நான் எழுத போகிறேன், இந்த எக்ஸாம்லேயே நான் கிளியர் பண்ணி நான் என்ன பண்ணிவிடுவேன், வேலை வாங்கிடுவேன் அப்படின்னு உட்காருங்க. இல்லையா, நான் டெட்டு பேப்பர் 1 கிளியர், நான் எஸ்சிடி எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் போட போகிறேன், ஆனால் ஒரே ஒரு வாட்டி தான் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், எனக்கு தமிழ் நல்லா வரும், இங்கிலீஷ் வராது, ஜாயின் பண்ணிக்கோங்க கிளாஸில். எனக்கு மேக்ஸ் வராதா, ஜாயின் பண்ணிக்கோங்க. தமிழ் வராதா, தமிழ் கிளாஸ் போடும்போது ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுது, நெசசரி, நீடட் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து பாருங்கள். அந்த ஒரு சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஸ்ட்ராங் பண்ணுங்கள், ஃபுல்ஃபில் பண்ணி ஒரு 25 மார்க் ஒரு சப்ஜெக்டில் வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக 100 மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுத்து ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே வேலை வாங்கிட்டு போயிடலாம். சப்போஸ் ஃபஸ்ட் அட்டம்ப்ட் இல்லைனா என்ன ஆகுது, ஏன் அடுத்த அட்டம்ப்ட்லாம் வராதா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா வெயிட் பண்ணணும். அந்த வெயிட்டிங் ப்ராசஸ் அப்படின்றது இப்போ ரீசெண்டாக கிளியர் பண்ணி படிக்க போகிறவங்களுக்கு தெரியாது. ஆனால் இதுக்கு முன்னாடி டெட்டு பேப்பர் 1 பாஸ் பண்ணி எஸ்சிடி எக்ஸாமில் ப்ரிப்பரேஷன்லாம் போட்டு அவங்க ஜஸ்ட்டு இந்த கட் ஆஃப் பேஸஸில் கிட்ட போயிட்டு வேலைக்கு போக வந்திருப்பாங்க. அவங்க அடுத்த ஒரு எக்ஸாமுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க பாருங்கள். அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா தான் தெரியும் அந்த வெயிட்டிங்கோடைய வலி என்ன அப்படின்ட்டு. ஏன்னா கிட்ட போயிட்டுருப்பாங்க, 1 மார்க் 2 மார்க்கில் வேலை கிடைக்காம இருந்திருக்கலாம், இல்லை 5 மார்க்கில் வேலை கிடைக்காம இருந்திருக்கலாம். நான் நல்லா படிச்சிருந்தா நான் வேலை வாங்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான கேண்டிடேட்டுக்கிட்ட கேட்டிங்கன்னா தான் தெரியும் அந்த ஒரு கால்ஃபருடைய ஒர்த் என்ன, அந்த கால்ஃபருடைய வேல்யூ என்ன அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி வந்து ஒரு பெயினில் இருக்க வேண்டாம் அப்படின்றதுக்கு தான் நான் பிஃபோராகவே உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ஐடியாஸ் நான் கொடுக்குறேன். ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க பிஃபோராகவே. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த எக்ஸாம்லாம் வராது, படிக்காத, வேறு எதனா போய் படி அப்படின்வாங்க. அது வந்து தப்பான ஒரு விஷயம். ஸோ சீக்கிரமாகவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம டிஆர்பி போர்டில் ஆனுவல் பிளானரில் என்ன இருக்கும் அப்படின்னா அடுத்தடுத்து என்னென்ன எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்றது இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வருஷம் பார்த்துருப்பீங்க எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக நம்ம டிஆர்பி போர்டில் ஒவ்வொரு எக்ஸாமும் வந்து கண்டக்ட் பண்ணாங்க, நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க, இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் ப்ராசஸ் சீக்கிரமாகவே எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்களும் பிஃபோராக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஆல் த பெஸ்ட். ஸோ நீங்கள் என்ன அடுத்தது ப்ராசஸ் பண்ண போகிறீங்க, என்ன படிக்க போகிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு என்ன ஐடியாஸ் வேணுன்றதையும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.